ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோனி. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஐடென்டிட்டி 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. டொவினோ தாமஸ், த்ரிஷா, வினய் ராய், அஜு வர்கீஸ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஸ்டார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயினான த்ரிஷா பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல ஃபேஸ் பிளைண்ட்னஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மிகப்பெரிய ஒரு மர்டர் கேஸோட ஐ விட்னஸா இருக்காங்க. அவங்கள வச்சு ஃபேஸ் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டா இருக்கக்கூடிய டொவினோட ஹெல்ப்பை வச்சு இந்த கேஸை கிராக் டவுன் பண்றதுக்காக வினய் ராய் பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, கிரிமினலோட ஃபேஸை ஹீரோ வரைஞ்சு முடிச்சாரா, அந்த கொலை யார் எதுக்காக பண்ணாங்க, ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க ஒரு கேரக்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஐடென்டிட்டி, பேக் ஸ்டோரி அண்ட் அதை சுத்தி நடக்கக்கூடிய மர்டர் மிஸ்ட்ரி டிராமாவை மிஸ்ட்ரி எலமெண்ட் அண்ட் சஸ்பென்ஸ் கூட ப்ராப்பரா மிக்ஸ் மேட்ச் பண்ணி பிரசென்ட் பண்ணிருக்கிறது சூப்பரா இருந்துச்சு. மலையாளம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா லாஸ்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்டா பக்காவான ஒரு சீட்டஸ் த்ரில்லர் டிராமா ஸ்டைல இன்ட்ரெஸ்டிங்கா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபிளைட்டோட கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் தரமா இருந்துச்சு. கார் சேஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லி குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்டைலிஷான பெர்ஃபார்மன்ஸை டொவினோ இந்த மூவில பிரசென்ட் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி த்ரிஷா, வினய் ராய், அஜு வர்கீஸ்னு சொல்லி எல்லாருமே ப்ராப்பரான பெர்ஃபார்மன்ஸை குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீட்டா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட்டும் கான்செப்டும் உள்ள கிரைம் த்ரில்லர் டிராமா. ஒரு கேரக்டருமே பார்த்து ப்ராப்பரா டிசைன் பண்ணியிருந்தாங்க. எஃபெக்டிவான சூப்பரான நரேஷன்ல ஸ்கிரீன் பேவை நல்லா நகர்த்தி கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் சட்டலா ஆவரேஜா இருந்துச்சு. படத்தை 2.25 மணி நேரத்துக்கு ஜவ்வா இழுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா தான். 2.25 மணி நேரத்துக்குள்ள ட்ரிம் ஆஃப் பண்ணியிருந்தா என்கேஜிங்கா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. அன்வான்டான கமர்ஷியல் ஸ்டீரியோ டைப் எல்லாத்தையுமே உடச்சு பிரேக் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஸ்டோரிக்குள்ள குதிச்சிருக்காங்க. நான் லீனியர்ல பிரசென்ட் பண்ணி உங்களை நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. அதனாலேயே எக்ஸிகியூஷன்ல செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில கன்ஃபியூஷன்ஸும் ஸ்லோனஸையும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். கிளைமேக்ஸுமே கன்ஃபியூஸ் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. டெக்னிக்கலா ஜஸ்டிஃபைங்கான மூவியை சூப்பரா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் லெவலுக்கு இந்த மூவியோட விஷுவல் அப்பீலிங் பிரசன்டேஷன்ஸ் எல்லாமே நீட்டா இருந்துச்சு. ஸ்டைலிஷான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் டிராமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்கிறத தாண்டி சஸ்பென்ஸ் அண்ட் அந்த இன்வெஸ்டிகேஷன் டிராமால இருக்கக்கூடிய டென்ஷன்ஸை ப்ராப்பரா ஹோல்டு பண்ணதுனாலே மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல சீட்டேஜ் த்ரில்லரா இந்த மூவியை பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மூவில ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணல. மேஜரான டிராபேக்கே இந்த மூவில இருக்கக்கூடிய ஸ்லோனஸ் தான். செகண்ட் ஆஃப் ஓவர் கம்பெனி வர ரெடியா இருந்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான். சேட்டன்ஸ் அவங்களோட சம்பவத்தை இந்த மூவி மூலியமா தொடங்கி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த ஐடென்டிட்டி மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம். மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட இலும்பு பீட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you on love you all.